2018 நானும் இந்த மாதிரி இதே மண்டபத்தில் தான் ரெண்டு பேக் நிறைய துணி எடுத்துகிட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தேன். இங்கே வந்து எனக்கு அருமையாக என்ன கிடச்சிது அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, படிக்கிறதுக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிது. அவ்வளோ நாளாக நான் வந்து தனியாக படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு குரூப் ஒன்று வருது, அந்த குரூப் ஒன்று எழுதுகிறேன், கிடைக்கல. ரெண்டாவது ஒரு குரூப் ஒன்று வருது, அந்த குரூப் ஒன்றும் கிடைக்கல. இந்த மூணாவது குரூப் ஒன்றில் தான் எனக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் இந்த விடாமுயற்சிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவை. நம்ம படிக்கிறோம், குரூப் 4 படிக்கிறீங்கன்னா குரூப் 4ல் அச்சீவ் ஆனாலும் உங்களோட இலக்கு வந்து அதிகமாக இருக்கணும். இந்த போட்டித் தேர்வில் வந்து காரணங்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குது, என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எதுவுமே டிஎன்பிஎஸ்சிக்கு தெரிய போகிறது கிடையாது. அவங்க வந்து எல்லாத்தையுமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு கட் ஆஃப் கம்மி, அந்த மாதிரி எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. நம்ம கஷ்டம் நமக்கு மட்டும்தான், அடுத்தவங்களுக்கு அது தெரியவே கூடாது. நம்ம சக்ஸஸ் பண்ண அன்றைக்கி தான் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லணும். மூணே விஷயந்தான், விடாமுயற்சி தேவை, பொறுமை தேவை, தொடர்ந்து உழைக்கணும், கன்சிஸ்டன்சி தேவை. அனைவருக்கும் காலை வணக்கம். ஆகா சார், மாரியப்பன் சார் மற்றும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் மற்றும் வந்திருக்க எல்லாருக்கும் முதற்கண் காலை வணக்கங்கள். 2018 நானும் இந்த மாதிரி இதே மண்டபத்தில் தான் ரெண்டு பேக் நிறைய துணி எடுத்துகிட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தேன். சார் பிரபு சார் வந்திருந்தாங்க, இதே ஸ்பீச் தான் ஆகா சார் பேசினாங்க. 2017 நான் காலேஜ் முடித்தேன். என்னோடய ஊர் வந்து ஒட்டுடன்பட்டி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. என்னோடய ஆரம்ப கல்வி எல்லாமே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒட்டுடன்பட்டி, அங்கே தான் படித்தேன். சென்ட் சேவியர்ஸில் ஸ்கூலிங் 12th வரை படித்தேன். ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் வண்ணார்பேட்டையில் இருக்குது, திருநெல்வேலியில். அங்கே பிஇ மெக்கானிக்கல் படித்தேன். அடுத்து பிஏ சோசியாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய கேரியர். ஸ்கூல் எல்லாமே நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், 1 to 12th. 2017 காலேஜ் படிக்கும் போதே டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே ஒரு இலவச கோச்சிங் இருந்துச்சு திருநெல்வேலியில். அதில் அப்பப்போ போயிடுச்சு, வீக்லி போயிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படித்தேன். அந்த குரூப் 4ல் வந்து 156 கொஸ்டின் போட்டேன். ஆனால் அந்த 2016 நடந்த குரூப் 4ல் வந்து 186, 174 அந்த மாதிரி கட் ஆஃப் தாறுமாறாக இருந்துச்சு. நான் சரி பக்கத்தில் தானே இருக்கோம், இன்னும் படிக்கலாமே அப்படின்ட்டு 2018 ஒரு குரூப் 4 வருது. அந்த குரூப் 4க்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மஞ்சக்காமலை, தமிழ் கடைசி 2 வாரத்தில் நல்லா ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இதில் இருக்கும்போது மஞ்சக்காமலை வந்ததுனால அந்த குரூப் 4ம் சரியாக சைன் பண்ண முடியல, அந்த குரூப் 4ம் கிடைக்கல. சரி 2 குரூப் 4 ஃபெயிலியர் ஆச்சே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கல தான் ஆகா சார் வந்து குரூப் 1க்கு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் நடந்தது, திருநெல்வேலி, கடலூர், எல்லா இடத்துலையும் குரூப் 1 என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வச்சாங்க. திருநெல்வேலியில் நான் மட்டும்தான் 2 பேர் செலக்ட் ஆகிருந்தோம். நான் மட்டும்தான் ஹாஸ்டல் அக்கமடேஷனோட படிக்கிறதுக்கு செலக்ட் ஆகிருந்தேன். ஹாஸ்டல் வாரேன், காலையில் ரோல் கால்னு ஒன்று இருக்கும், காலையில் ஒரு 6 மணிக்கு, இப்போது இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் என்னோடய பேட்ச் வந்து ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆச்சு. 2018 ஜூலை 15th 16th ஸ்டார்ட் ஆச்சு. ஜூலை மாதம் தான் தென்காசியில் சீசன், சாரல் அடிக்கும். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு வரதுங்கிறது வந்து ஏதோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் நைட்டில் உட்காந்து படிப்பேன், காலையில் எந்திரிச்சு வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அந்த செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து இங்கே இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக முக்கியமாக தேவை என்னென்னா சுய ஒழுக்கம். நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். படிக்கிறோம்னா அந்த ஃபோக்கஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக சக்ஸஸை சீக்கிரம் அடைய முடியும். 2018 காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திக்கிறதுங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மாரியப்பன் சார் வந்து காலையில் 6 மணிக்கு யார் வரல அப்படின்னு பார்ப்பார். 50 பேர் நிற்போம். ரோல் கால் முடிஞ்சு அடுத்தப்புறம் சாப்பாடு. மதியானம் இங்கே கிளாஸ் ஒரு 2 மணிக்கு முடியும். 2 மணிக்கு முடிஞ்சிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 5 மணி வரை தூக்கம் தான். ரூமில் போய் தூங்கிட்டு திருப்பி 5 மணிக்கு மேலே எந்திரிச்சு கிரவுண்டில் சும்மா வந்துட்டு ஒரு வாக் போயிட்டு திருப்பி உட்காந்து போய் படிக்கிறது. இங்கே வந்து எனக்கு அருமையாக என்ன கிடச்சிது அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, படிக்கிறதுக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிது. அவ்வளோ நாளாக நான் வந்து தனியாக படிச்சுட்டு இருந்தேன். 2 குரூப் 4 வந்து தனியாக படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து ஒரு 3 நண்பர்கள் கிடச்சாங்க. அவங்க கூட டீமாக உட்காந்து படிக்கிறோம். 3 பேரும் எப்போவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்கூல் மரத்தடியில் உட்காந்து படிப்போம். ஸ்கூல் கிளாஸ் ரூம் லீவ்னாலும் கிளாஸ் ரூமில் உட்காந்து படிப்போம். கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி மாரியப்பன் சார் போய் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் பேசி திருப்பி அந்த ஸ்கூல் கிளாஸில் உட்காந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ படிக்கும்போது தான் நான் போயிட்டு டைப் கிளாஸ் ஜாயின் பண்ண போனேன். தப்பாக சொல்லலை, டைப் கிளாஸ் ஜாயின் பண்ண போனேன். சார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறேன், சார் டைப் ஜாயின் பண்ணணும், எங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சார் சொன்னாங்க, நான் உன்னை எது கூப்பிட்டு வந்தேன், இங்கே தென்காசிக்கு எது கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. உடனே நான் பார்த்தேன்,
உன்னைய குரூப் 1 ஆகணும்னு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ போய் டைப் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறியா அப்படின்னாரு. டைப் ஜாயின் பண்ணலை. திருப்பி அந்த நேரத்தில் தான் அந்த குரூப் 2 கால்ஃபர் ஆகுது. 2018 குரூப் 2 கால்ஃபர் ஆகுது. அந்த குரூப் 2ல் அந்த 2 மாதம் இங்கே இருந்தேன். அந்த 2 மாதங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி நான் தமிழில் வந்து 75 அப்படி தான் போட்டுட்ருந்தேன். அந்த 2 மாதம் ஃபுல்லாக இன்ஸ்டியூட் ஃபுல்லாக குரூப் 1 கிளாஸ் ஜிகே ஃபுல்லாக இன்ஸ்டியூட்டில் நடத்துவாங்க. 2 மாதமும் ஃபோக்கஸ்டாக உட்காந்து தமிழ் படிக்கிறேன். தமிழ் ரிப்பீட்டடாக படிக்கிறேன். இப்போ அது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் வந்து ஒரு தடவை படித்தா 2 தடவை படித்தா ஞாபகம் இருக்கும், நம்ம ஒரு 80 மார்க் போடலாம். ஆனால் ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருந்தால் தான் அந்த 95, 98, 100 அப்படிலாம் இது பண்ண முடியும். ரிப்பீட்டடாக படிக்கிறேன். எப்படின்னா குரூப் ஸ்டடி தான். நான் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு பாடமாக எடுத்து படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக படிக்கிறேன். அந்த குரூப் 2ல் வந்து ப்ரிலிமினரியில் கட் ஆஃப் சார் சொன்ன மாதிரி ஒரு 150 கிட்ட தான் இருந்துச்சு. எனக்கு 171 கிடச்சிது. மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு வந்து கட் ஆஃப் எவ்வளோன்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மெயின்ஸ் படித்தேன். அந்த மெயின்ஸில் 151.5 வாங்கினேன். குரூப் அந்த இன்டர்வியூவில் 30 மார்க் வாங்கினா மார்க் இன்டர்வியூ வரேன். 2019 பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதுனா நவம்பரில் ரிசல்ட் வந்துச்சு. நவம்பரில் அதே மாதிரி மார்க் இன்டர்வியூ சார் கண்டக்ட் பண்ணாங்க. தென்காசி வார மார்க் இன்டர்வியூக்கு. அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு 30 பேர் இங்கே வந்து அட்டன் பண்ணாங்க. அதில் எனக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் லாட் போட்டாங்க, 30 மார்க் போட்டாங்க. இங்கே ஆகா சார் வந்து 30 மார்க் போட்டாங்க. மற்ற எல்லோரும் 27 அப்படி தான் போட்டிருந்தாங்க. சார்கிட்ட போய் பேசுகிறேன். ஒரே ஒன்று தான் சொன்னாங்க, நீ ஒன்றுமே மாற்றோண்டா, இதே மாதிரி போய் பேசு இன்டர்வியூவில், இதே மாதிரி போய் பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னாங்க. அந்த இன்டர்வியூவில் 30 மார்க் கிடச்சி இப்போது கமர்ஷியல் டேக்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அப்போது ஒரு குரூப் 1 வருது, அந்த குரூப் 1 எழுதுகிறேன், கிடைக்கல. 2வது ஒரு குரூப் 1 வருது, அந்த குரூப் 1 கிடைக்கல. இந்த 3வது குரூப் 1ல் தான் எனக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு. இங்கே என்ன இது பண்ணுறேன்னா, கண்டிப்பாக இங்கே படிக்கிற எல்லாருக்குமே ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் இந்த விடாமுயற்சிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவை. நம்ம படிக்கிறோம், இப்போ குரூப் 4 படிக்கிறீங்கன்னா குரூப் 4ல் அச்சீவ் ஆனாலும் உங்களோட இலக்கு வந்து அதிகமாக இருக்கணும். நான் குரூப் 4 பாஸ் பண்ணுறேன், சரி வேலை கிடச்சிட்டு ஓகே ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில வந்து இருந்துடக்கூடாது. குரூப் 4 ஜாயின் பண்ணாலும் உங்களோட இலக்கு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம முயற்சி பண்ணணும். என்ன ஒரு நிலைமையில் இருந்தாலும் எந்த போட்டித் தேர்வு படிக்கவும் வந்து எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த வருஷம் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணலன்னா இந்த ஒரு வருஷம் நம்ம உட்காந்து படிக்காமல் அடுத்த வருஷம் வந்து படிச்சுட்டு 1 மாதம் படிச்சுட்டு நமக்கு போஸ்டிங் கிடைக்கல, டிஎன்பிஎஸ்சி லேட்டாக கண்டக்ட் பண்ணாங்க, அந்த மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடாது. கொஸ்டின் தப்பாக கேட்டாங்க, இந்த காரணங்களுக்கு இடமே கிடையாது. எந்த கொஸ்டின் தப்பாக கேட்டாலும் டிஎன்பிஎஸ்சி வந்து நேரம் கம்மியாக கொடுத்தாலும் ஒழுங்காக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலைனாலும் எப்படியாவது ஒரு 90-95 பேரோ இல்லைனா ஒரு 6000 பேரோ வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம கூட படிக்கிறவங்க தான் போகிறாங்க. இந்த காரணம் சொல்கிறது மட்டும் இங்கே வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த போட்டித் தேர்வில் வந்து காரணங்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குது, என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எதுவுமே டிஎன்பிஎஸ்சிக்கு தெரிய போகிறது கிடையாது. அவங்க வந்து எல்லாத்தையுமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக அந்த மாதிரி எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. நம்ம கஷ்டம் நமக்கு மட்டும்தான், அடுத்தவங்களுக்கு அது தெரியவே கூடாது. நம்ம சக்ஸஸ் பண்ண அன்றைக்கி தான் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லணும். சக்ஸஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டு இருக்கையில் நம்ம கஷ்டங்கள் வந்து வெளியவே தெரியக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோமோ அதுதான் நம்மளோட சக்ஸஸ். நான் வந்து 2020 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறேன். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறதா தான், எப்படி ஒர்க் பண்ணிகிட்டே உங்களால் இவ்வளோ இது பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நீங்கள் அடுத்து ஃபர்தராக ஒர்க்கிங் போனாலும் உங்களோட ஹையர் அத்தாரிட்டிக்கு நீங்கள் பொலைட்டாக இருந்து நீங்கள் மற்றவங்களோட நீங்கள் உங்கள் ஒர்க் பிளேஸில் வந்து அதிகமாக நல்ல வேலையை பார்த்துட்டு நீங்கள் வந்து போய் லீவ் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக லீவ் கொடுப்பாங்க. நம்ம போய் அங்கே போயிட்டு ஆஃபீஸில் வச்சு நம்ம குரூப் 1 படிக்கிறதையோ இல்லைனா குரூப் 2 படிக்கிறதையோ நம்ம வந்து வெளிக்காட்டிக்கக்கூடாது. மீன்ஸ் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதில் ஆணவத்திலேயோ அந்த மாதிரியான இதில் இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ பொலைட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ பொலைட்டாக இருந்து அமைதியாக இருந்து அவங்க கொடுக்குற வேலையெல்லாம் தட்டாமல் செய்யணும். நமக்கு கிடைக்கிற நேரத்துலலாம் நம்ம படிக்கணும். ஆஃபீஸில் உட்காந்து புக் எடுத்து படிக்கிறேன் அந்த மாதிரியான இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக அடுத்து ஃபர்தராக இந்த குரூப் 4 வேலைக்கு போயிட்டு கண்டிப்பாக குரூப் 1 படிக்கணும், குரூப் 2 படிக்கணும். அதுக்காக இந்த சின்ன டிப்ஸ், நீங்கள் லீவு கிடைக்கல அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஃபர்தராக பிளான் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கும்போது எவ்வளோ பொலைட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ பொலைட்டாக நீங்கள் வேலை பார்த்துட்டு இது பண்ணலாம். இப்போ ப்ரிலிமினரி, மெயின்ஸு, இன்டர்வியூ குரூப் 1 பொறுத்தளவில் 3 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் குரூப் 4 படிச்சுட்ருக்கீங்க. ஆஸ் யூஸ்வல் ப்ரிலிமினரி, குரூப் 4, குரூப் 2 எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரே லெவல் தான். நீங்கள் குரூப் 4க்கு என்ன படிக்கணும், குரூப் 1க்கு என்ன படிக்கணும், குரூப் 2க்கு என்ன படிக்கணும், எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. என்ன குரூப் 4க்கு படிக்குமோ அதே தான் குரூப் 1க்கும். உங்களுக்கே தெரியும், ஜிகே என்ன குரூப் 4க்கு படிக்குமோ அதுதான் குரூப் 1க்கும். என்ன கொஸ்டினோட தரம் மட்டும் கொஞ்சம் மாறும். செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்.
இவ்வளோ தான். வேறு சக்ஸஸ்ங்கிறது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் 3 விஷயந்தான். விடாமுயற்சி தேவை, பொறுமை தேவை, தொடர்ந்து உழைக்கணும், கன்சிஸ்டன்சி தேவை. இவ்வளோ தான். வேறு எதுவும் நம்ம அந்த புக்கு படிச்சிங்களா, 16 மணி நேரம் படிச்சிங்களா, 18 மணி நேரம் படிச்சிங்களா, இதெல்லாம் இங்கே தேவையில்லை. கன்சிஸ்டன்சி. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிச்சிங்கன்னா அந்த 4 மணி நேரத்தை ஒரு வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா எத்தனை மணி நேரம் படிச்சிருப்பீங்க? 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தாலே. அதை பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக அதை இனிமேல் மாற்றி கொஞ்சம் கொண்டு வாங்க. பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ங்கிறது வெகு தொலைவில் இல்லை. ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே அதை நோக்கி கடின உழைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப தூரம் கிடையாது. நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். படிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் நாளைக்கு இந்த மாதிரியான அச்சீவர்ஸ் மீட்டிங்கில் அட்டன் பண்ணி உங்களோட உரையை ஆற்ற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.